ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில எழும்பின உடனே நான் இன்னைக்கு தேதி 16 சங்கீதங்கள் ஆதியாகமத்திலேருந்து எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அப்படி முழுசா வாசிக்க ஃபாதர் அப்போ கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி வாசிக்க ஆரம்பிக்கும் போது 16வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தயவு செஞ்சு உட்காந்துக்கங்க, ப்ளீஸ் உட்காந்துக்கங்க. தேங்க்யூ ஜீசஸ். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவங்க சொல்றாங்க, மிகுந்த அங்கலாய்ப்போடு. அங்கலாய்ப்புனா என்னன்னு யோசிச்சேன். ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணி ஜெயிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை, பிரச்சனைகளால மிகவும் சோர்ந்து போய் இதுக்கு மேல எனக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு. இது என்ன, இது சரியாகாதா, இந்த பிரச்சனை மாறாதா, இந்த சூழ்நிலை மாறாதா, இந்த வியாதியிலேருந்து விடுதலை தர முடியாதா, இந்த கடன்லேருந்து வெளியே வர முடியாதா, எவ்வளோ பிரயாசப்பட்டுட்டும் பிரயாசங்கள் எல்லாம் பலனளிக்காம போயிருக்கிற சூழ்நிலை தான். ஏன்னா சாரால ஆகாரால ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவங்க தான் எஜமாட்டி. ஆனால் என் மனசெல்லாம் காயம், என் மனசெல்லாம் வேதனை, என்னால் ஜெயிக்கவே முடியல, என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையே பெற முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அந்த அம்மா பார்த்து தூதனானவர் பேசுறாரு. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்தும் அப்படியே பேசுகிறார். உங்கள் அங்கலாய்ப்புகளை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். உங்க இதயத்துல எதெல்லாம் வேதனைப்பட்டு இதெல்லாம் மாறவே மாறாது போல, இதுதான் நம்ம வாழ்க்கை போலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க சூழ்நிலையை இந்த காலை ஆராதனை வேளையில் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். ஆமென். அதனாலதான் அந்த அம்மா ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள். 13வது வசனத்தில், நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து 2 மைன். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன். நீங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, எல்ரோயி எல்ரோயி. அப்பா எல்ரோயி என்னை கண்டீரே. இன்னொரு விஷயம், அந்த நாமத்தை சொல்லுங்க, எல்ரோய், எங்கள் எல்ரோய் என்னை கண்டீரே. நன்றி ஐயா, என்னை கண்டீரே. நன்றி என்னை கண்டீர், என்னை கண்டீரே. அந்த நாமத்தை சொல்லுங்க, ஏசையா 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 ஏசையா. கூப்பிடுங்க அந்த நாமத்தை, ஏசை. அவர் உங்களை காண்கிறவர், உங்கள் நிலைமைகளை காண்கிறவர், உங்க சூழ்நிலைகளை காண்கிறவர், உங்க மன ஏக்கத்தை காண்கிறவர். ஏசையான்னு கூப்பிடுங்க, ஏசையா ஏசையா. மனுஷன் பார்க்காத பார்வை அவரிடத்தில் உண்டு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், அவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறவர். இந்த காலை ஆராதனையில் அவர் உங்களை பார்க்கிறார், அவர் உங்களை பார்க்கிறார். ஏசையா 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 ஏசையா. மீண்டும் ஒரு விசை, ஏசையா ஏசையா ஏசையா. காண்பவரே ஏசையா, எங்கள் ஏசையா 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 ஏசையா. எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு 3 சம்பவம் ஞாபகம் வந்தது. இந்த காண்கிறவரை பத்தி அப்படியே நான் ஜெபிச்சுட்டு ஆராதிச்சுட்டே இருந்தேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் அலங்கார வாசலில் அமர்ந்திருந்த ஒரு முடவன், அவனுடைய சூழ்நிலையை யோசித்து பாருங்களேன். பேர் எப்படிப்பட்ட பேர்னா, அலங்கார வாசல் பிச்சைக்காரன்.
அவனுக்கு பேரே அலங்கார வாசல். எத்தனையோ வாசல் இருந்தது, ஆனா அவன் இருந்த இடத்துக்கு பேர் என்ன? அலங்கார வாசல். மக்கள் எல்லாரும் பார்த்து போகிற ஒரு வாசல். ஆனா அவனோட வாழ்க்கை அலங்கோலமா இருந்துச்சு. சில நேரம் நம்மளை பாக்குறவங்க அவங்களுக்கு என்னப்பான்னு சொல்ற நிலைமையில போர்டு எப்படிதான் இருக்குன்னா அலங்கார வாசல், ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அலங்கோலமான ஒரு சூழ்நிலை. எல்லாராலையும் அவன் பாருங்க, யோசித்து பாருங்க, இயேசு எத்தனை தடவை அந்த ஜபாலயத்துக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பார். அவன் சுகம் அடையவே இல்லை. அவன் மனசுல ஒரு கேள்வி இருக்கலாம், ரோட்ல உட்கார்ந்து இருந்த ஒரு பர்த்திமை இயேசுவேன்னு கூப்பிட்டு சுகமாயிட்டான், நான் கோயில்ல உட்கார்ந்து இருந்து இன்னும் சுகம் அடைய முடியாம இருக்கேன், எனக்கு என் வாய்ப்பெல்லாம் போயிருச்சு, அவ்வளவுதான், இயேசு இப்ப இல்ல. இயேசு போன சமயமெல்லாம் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிருச்சு. அவனுடைய அங்கலா இப்ப யோசித்து பாருங்க, ரோட்ல உட்கார்ந்து இருந்தவன் சுகமாயிட்டான். ரோட்ல உட்கார்ந்து கண்ணே தெரியாதவனுக்கு யாரு போனானே தெரியாது, ஆனா அவன் கூட சுகமாயிட்டான். ஆனா கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருந்து இந்த இயேசுவிட்ட இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னு எவ்வளவு அங்கலாய்ப்பா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு ஜப ஆலயத்துல ஜப வேலையில பேதுரும் யோவானும் நடந்து வர்றப்போ அவங்க எந்த நாமத்துல சுகம் கொடுத்தாங்கன்னா, எந்த வாய்ப்பை இழந்து போனானோ, யாரை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருந்தானோ அந்த நாமம் திரும்பவும் அவனை சந்தித்தது. அந்த நாமம் அவனை மீண்டும் எழும்பச் செய்தது. அந்த நசரேயனாகிய இயேசு என்னும் நாமம் அவனுடைய கால்களை பலப்படுத்தியது. இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு தருணத்தை தருகிறார். ஒருவேளை நீங்க இழந்து போனவைகளை இந்த காலை ஆராதனையில பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். என் கூட சேர்ந்து அந்த நாமத்தை ஏசையா ஏசையா நீங்க விசுவாசத்தோட கூப்பிடுறதுல அதுல பெற்றுக்கொள்வீங்க. ஏசையா ஏசையா கூப்பிடுங்க. ஏசையா 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 எல்ரோயின்னு சொல்லுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி. எல்ரோயி எல்ரோயி அப்பா அப்பா என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி. என்னை கண்டீரே ஏசையா 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 கூப்பிடுங்க. அவர் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். இந்த ஆலயத்துல சந்திக்கும்படி வந்திருக்கிறார். நீங்கள் இழந்து போன தருணங்களை, இழந்து போன நன்மைகளை அவர் உங்களுக்கு திரும்ப தரும்படி வந்திருக்கிறார். ஏசையா 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 அவர் உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். அழ வேண்டாம் அழ வேண்டாம் அழ வேண்டாம், அவர் அதிசயம் செய்திடுவார். நீங்க அழ வேண்டாம் அழ வேண்டாம் அழ வேண்டாம் அழ வேண்டாம். ஒரு அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயத்தை பார்ப்பீர்கள். மூன்றாவது ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது, சொல்லி தந்தை கையில கொடுக்க போறேன். அந்த மூன்றாவது சம்பவம் என்னன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல பேதுரு நான் திரும்பவும் மீன் பிடிக்கவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா கொஞ்ச நாள் முன்பாக நான் இயேசுவை மறுதளிச்சிட்டேன், 3 தடவை மறுதளிச்சிட்டேன். ஒரே குற்ற மனப்பான்மை வாதிச்சாலும் யூதாஸ் மாதிரி சாகவும் மனசு வரல. இனிமே நான் ஊழியம் செய்யவும் எனக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். அவரையே தெரியாதுன்னு சொன்ன பின்னாடி நான் போய் சொல்றதை யாரு கேட்க போறாங்கன்னு மனம் வெந்து அந்த இடத்த விட்டே போயிடலான்னு போறாரு. திரும்ப மீன் பிடிக்க போயிடுறாரு. ஆனா நான் சொல்றேன், அந்த கடற்கரையில இயேசு திரும்பவும் வந்திருந்தார். வந்து
அவரை முதல் சந்தித்த போது எந்த சம்பவத்துல சந்தித்தாரோ அதையே திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டா அவங்க ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வலையை திரும்ப போடுங்க, மீன்களை பிடிப்பீர்கள். அதுல வசனம் இருக்கும், பேதுரு 153 பெரிய மீன்களை பிடித்தார். அதுல இருக்கிற கடைசி வசனம் எப்படி, வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவன் வலை கிளியவில்லைன்னு எழுதியிருக்கும். 153 மீன்கள் இருந்தும் அந்த வலை கிளியவே இல்லை. ஆனா அது அந்த சம்பவத்துல எப்படி இருக்கும்னா, வலை கிளியத்தக்கதாக வலை முழுவதும் மீன்களால் நிறைந்திருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நான் முத உன்னை சந்திச்சப்போ உன் வலை கிளியிற மாதிரி பலவீனமா இருந்தது உண்மைதான். ஆனா நீ மறுதளிச்சா கூட நான் உன் கூட தான் இருக்கிறேன். இப்ப பெரிய மீன்கள் 153 இருந்தாலும் உன் வலை இன்னும் கிளியல, உன் வலை கிளியல, வலை சேதமாகல. நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உங்க வாழ்க்கை எவ்வளவு சேதமாயிருச்சுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கை இன்னும் சேதம் அடைய விட போவது இல்லை. நீங்க பயப்படுற காரியம் உங்களுக்கு நடக்க போறது இல்லை. ஆமென். அதோட பியூட்டியா அந்த அதிகாரம் எப்படி முடியும்னா, இயேசு அங்க அப்பமெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்க மாவெல்லாம் கொண்டு வரல. எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டது. மீனை சுட்டு வச்சிருக்கிறாரு, அப்பம் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த வசனம் இருக்கும், கரி நெருப்பை உண்டாக்கி ஆண்டவர் அந்த அப்பத்தையும் மீனையும் அங்க வச்சிருந்தாராம். எதுக்காக? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்துல கரி நெருப்பு எதுக்கு அப்படின்னா, ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, எந்த கரி நெருப்புக்கு முன்பாக நீ தோற்று போனாயோ, எந்த கரி நெருப்புக்கு முன்பாக மறுதளித்து உன் அழைப்பை மறந்து போனது என்று சொன்னாயோ, அதே கரி நெருப்புக்கு முன்பாக நான் மீண்டும் உன்னை ஜெயிக்க வைப்பேன். அதே கரி நெருப்புக்கு முன்னாடி நான் திரும்ப உன்னுடைய அழைப்ப, உன்னுடைய காரியங்களை நான் திரும்ப உறுதிப்படுத்துவேன் என்று அன்று மீண்டும் ஒரு தருணத்தை பேதுருவுக்கு உண்டாக்கின அதே ஆண்டவர் இந்த காலை ஆராதனையில உங்களை தேடி வந்திருக்கிறார். மீண்டும் அவர் உங்களை சந்திக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். நீங்கள் தோற்று போவது இல்லை, நீங்கள் பலவீனப்பட்டு போவது இல்லை, இந்த வியாதியில நீங்க மறிக்க போவது இல்லை. அவர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். என் கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை சத்த உயர்த்துவீங்களா? நன்றி அப்பா. ஏசையா ஏசையா ஏசையா. நீங்க பலத்தோட கூப்பிடுங்க அப்பா. அப்பா, மீண்டும் தருணங்களை தருகிறவர், மீண்டும் வாய்ப்புகளை தருகிறவர், மீண்டும் மீண்டும் தூக்கி எடுக்கிறவர். நன்றி அப்பா. ஏசையா 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 ஏசையா. நீங்க கூப்பிடும் போதே அந்த ஒரு புதிய பலன், உங்களை நிலை நிற்க செய்கிற பலன், அவர் உங்கள் மேல கண்ணோக்கமாக இருக்கிறார். எதற்கென்றால் நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்படி, நீங்கள் நிமிர்ந்து நடக்கும்படி அவர் உங்க மேல கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் உங்களை பார்ப்பதற்கு காரணமே நீங்கள் தலை குனிந்த இடத்தில் நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்காகவே. அப்படியே கைகளை தட்டி கொண்டு ஆவில நிறைந்து அந்நிய பாஷையில துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க துதிக்க ஒரு பலன் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். நல்ல வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. ஒரு புதிய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க. எல்லாரும் வாய் திறந்து துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, விடுதலை, விடுதலை. நீங்கள் போராடி கொண்டிருந்தவைகள்ல இருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தருகிறார், தருகிறார். அந்த வியாதியிலிருந்து விடுதலையை தருகிறார். அந்த மனுஷிக வல்லமைகள்ல இருந்து ஒரு விடுதலையை தருகிறார். நல்ல வாய் திறந்து பேச ஆரம்பிங்க. உங்க வீடுகள்ல ஒரு விடுதலை, வீடுகள்ல ஒரு விடுதலை, ஒரு தொழில்ல விடுதலை, வருமானங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார், உண்டு பண்ணுகிறார். மீண்டுமாய் அவர் உங்களை சந்திக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். உங்கள் அங்கலாய்ப்புகளை கேட்கிறார், உங்கள் அங்கலாய்ப்புகளை கேட்கிறார்.
தாவீதின் அங்கலாய்ப்பை இந்த 16வது அதிகாரத்துல தான் அவருடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார். அதே அபிஷேகம் தாவீதின் வாழ்க்கையை மறுரூபப்படுத்திய அபிஷேகம். அப்படியே கொஞ்ச நேரம் எழுமி நின்று துதிக்க ஆரம்பிங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து எல்ரோயின்னு கரைச கூடும். எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி அப்பா என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை அப்பா. நீங்க கூப்பிடுங்க. அவர் கேட்கட்டும். அவர் கேட்கிறவர். அங்கலாய்ப்பை கேட்கிறவர். ஏசையா ஜீசஸ். ஏசையா யெகோவா ராஃபான்னு சொல்லுங்க. யெகோவா ராஃபா. சுகம் தன் தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் ஒவ்வொரு மேலையும். யெகோவா வியாதிகள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும். நன்றி அப்பா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை சேர்ந்து தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ஜெபிக்க கூடி இருக்கிறோம். ஆண்டவரை தேட கூடி இருக்கிறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணும்போதே தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நம்ம தேட வந்திருக்கிறோம். நீங்க எங்களுக்கு வேணும். சாப்பாட்டை விட நீங்க தான். எத்தனையோ பேர் சாப்பிடாம வந்திருப்பீங்க. எங்களுக்கு நீங்க தான் சாப்பாடு. நீங்க
நீதான் எங்களுக்கு உணவு. ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. ஜீசஸ், 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 ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. ஜீசஸ்னா தெரியுதா? இயேசு. நாமத்தை சொல்லி உயர்த்துறோம்ப்பா. கூப்பிடுறப்பா, கூப்பிடுறோம், கூப்பிடுறோம், கூப்பிடுறப்பா. கூப்பிடுகிற உங்களுக்கு அற்புதம் செய்வார். கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். உங்க மேல அவர் இரக்கம் உள்ளவரா? அதிலும் கூப்பிடும் போது ஏற்கனவே உங்க மேல அவர் இரக்கம் உள்ளவரா இருக்கார். நாமெல்லாம் அவருடைய பிள்ளைங்க இல்ல? பிள்ளைங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இரக்கம் உண்டாகுதா? சொல்லுங்க, இரக்கம் உண்டாகுதா? உங்க பிள்ளைங்க அது போலதான் இயேசுநாதர் தகப்பன் நம் மத்தியில உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து மனது உருகுகிறார். அதுல கூப்பிடும் போது மனது உருகிறார். பிள்ளைய பார்த்தாலே இரக்கம் வருது. அவ அப்பா எனக்கு இது வேணும்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்படித்தான் ராஜா உலாவுகிறார். அதனாலதான் அவரை பார்த்து நான் சொல்றேன். நான் முதல் ஸ்ரீலங்காவுக்கு 92ல் போனேன். எங்க பார்த்தாலும் துப்பாக்கியும், எங்க பார்த்தாலும் ராணுவம் தான். அப்படி ஒரு யுத்த கட்டத்துல நான் முதல் முறை இறங்குறேன். கண்ணீர் வருது. ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணும்போது தான் நான், ஆண்டவரே மனதுருகும் தெய்வம் நீங்க, இந்த தேசத்து மேல மனதுருகுங்க. இப்படி யுத்தம் நடக்குதே, அநியாயமா ஜனங்களை அழிக்கப்படுறாங்களே. அப்பதான் இந்த பாட்டு எனக்கு கொடுத்தாரு. முதல் ஸ்ரீலங்கா போன போது, மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரம். மனதுருகும் தெய்வமே, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோரும் பா சொல்லுங்க. மனதுருகும் எங்களது சுமந்து கொண்டாரா? துக்கங்களை சுமந்து சிலுவை
அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். அவை எங்களது மீறுதலுக்காய் காயப்பட்டீர். ஆமென். வா, இப்படி வாவே. பாக்குறாப்புல அவனால அங்கன ஒரு சேரை போட்டீங்கன்னா Jesus. Amen. Thank you. Amen. Jesus. Jesus. தகப்பனே, சமாதான பிரபு ஜனங்கள் மேல. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏசையா, அப்படி கூப்பிடுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஏசையா. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏசையா, 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 ஏசையா. மனதுருகும் தெய்வமே, மனதுருகும். ஆமென். ஏசையான்னு கூப்பிட்டாரு. எத்தனையோ பேர் பைபிள்ல கூப்பிடுறாங்க. அந்த கூப்பிட்டா அவ்வளவு பேருக்கு அற்புதம் நடக்குதுல்ல. அப்ப உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? நடக்கும். ஆமென் சார், நடக்கும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் அற்புதம் செய்கிறவர். ஆமென். பர்த்திமேயுக்கு அற்புதம் செய்தார். ஆமென். குறிப்பாக உடல்ல அற்புதம் செய்வார். ஆமென். ஒவ்வொரு நாளும் அந்த உடலோடு நீங்கள் படுற பாடு, எவ்வளவோ வியாதிகள், வேதனைகள். அதுல வயது வந்தா கூட கொஞ்சம் வியாதி வருது. அதன் மத்தியில தான் இந்த கொடுத்துக்கிட்டே இதான் கூப்பிடுகிற உங்களுக்கு உடல் சுகம் உண்டாகும். ஆமென். அதனாலதான் ஒரு மெய்யாகவே உங்களது பாடுகள், துக்கங்கள், நோய்கள், பலவீனங்கள் எதையெல்லாம் சுமக்கிறாருன்னா, ஒரு பக்கம் பாடுகள், அந்த பூமியில் இத்தனை பாடுகள், இன்னொரு பக்கம் துக்கங்கள். மேத்யூ 8:17 பார்த்தீங்கன்னா பலவீனங்கள், நோய்கள். பேதுரு 2:24 பாவங்கள். அவருக்கு பேர் சுமை தாங்கினே வைக்கலாம். இயேசுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? சுமைதாங்கி. சுமை தாங்கி பார்த்திருக்கீங்களா? அந்த நாட்கள ரோட்ல 2 கல்லு மேல ஒரு கல்லு இருக்கும். எங்க நாட்கள்ல, இப்பெல்லாம் உங்க இருக்கா இல்லைன்னு, ஏன் இங்கிட்ட ஒரு கல்லு, 2 கல்லு மேல ஒரு கல்லு, இவ்வளவு உயரத்து கல்லு இருக்கும்.
எதுக்கு அந்த சுமை தாங்கினா, சுமையோடு நடப்பதான் காரு எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஜனங்கள் நடந்து சுமையை தூக்கிட்டு போகும்போது அந்த சுமையை இறக்கி வைக்க ஒரு சுமை தாங்கி, கீழே குனியாம அப்படியே இறக்கி வைக்க. இப்போ நான் இயேசுவுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா சுமை தாங்கி. சுமை தாங்கி. உங்களுக்கு என்னெல்லாம் சுமை, சுமை தாங்கி. அதனாலதான் எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சொல்லுங்க தழும்புகளால் சொல்லும் போதே உடல் அற்புதம். இப்ப சொல்லும் போதே உங்க வியாதி நெஞ்சில கை வச்சுக்கிட்டு, அல்லது வியாதி எது வியாதி எந்த இடத்துல வியாதி பலவீனம் இருக்கோ அங்கே கை வைத்து சொல்லுங்க. தொண்டையிலையோ நெஞ்சிலையோ கையிலையோ காலையோ உங்க தழும்புகளால் சுகமானோ சொல்லும் போதே அற்புதத்தை கூறுகிறேன், உடல் சுகத்தை கூறுகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் உங்க இப்ப சொல்லுங்க, நீங்க நல்லவன், சர்வ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. உங்க அன்பிற்கு அன்பிற்கு அளவே அன்பிற்கு மனதுருகும் மனதுருகும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நெஞ்சில கை வச்சுக்கிட்டு உங்க தழும்புகளால் சுகமானோன்னு சொல்லும் போதே சுகமானோ, உங்க தழும்புகளால் சுகமானோ. எல்லாரும் வாய் திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏசப்பா உங்க தழும்புகளால் நான் சுகமானே. அப்பா விசுவாசத்தோடு உம்முடைய தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்காக இப்போது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பலவீனங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக, சுகம் அடைவதாக. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறோம். உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்வதாக, பாய்வதாக. வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் உண்டாவதாக. தொண்டை பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் மறைவதாக. எல்லா தைராய்டு சுகம் அடைவதாக. பார்வை சம்பந்தமான வியாதிகள், கண்கள்ல சுகம் உண்டாவதாக, காதுகள்ல சுகம் உண்டாவதாக. எல்லா செவிட்டு தன்மைகளும் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகத்தை கூறுகிறோம். இருதய சம்பந்தமான வியாதிகள் குணமடைவதாக. எல்லா அடைப்புகள் நார்மல் ஆவதாக. இயேசுவின் நாமத்தினால இரத்த நாளங்களில் கரைந்து போவதாக. அடைப்புகள் கரைந்து போவதாக. கிட்னியில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா கிட்னிகளும் சுகம் அடைவதாக. குடல் சம்பந்தமான வியாதிகள் குணமடைவதாக. ஆண்டவரே, எலும்பு சம்பந்தமான வியாதிகள் குணமடைவதாக. மூட்டு சம்பந்தமான வியாதிகள் குணமடைவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். எல்லா கேன்சரையும் நாங்கள் கேன்சல் பண்றோம். சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய
உம்முடைய தழும்புகளால் சுகமானோம், உம்முடைய தழும்புகளால் சுகமானோம், உம்முடைய தழும்புகளால் சுகமானோம். மெய்யாகவே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்தீரப்பா. நாங்க சுமக்க தேவையில்லை. செய்த முதல் அற்புதம், ஜனங்களை பார்த்த உடனே அவர் செய்த அற்புதம் சுகத்தை கூறுகிறார். ஆமென். ஜனங்களை கண்டு அவர்களை சொஸ்தமாக்கினார் தான் பைபிள்ல எழுதியிருக்கு. தேங்க்யூ அப்பா. என்ன ஏன் சுஸ்தமாக்குறார்னா அவருடைய கோயில் நீங்க தான். ஆமென். இயேசுவினுடைய ஆலயம் யாரு? நான் தான். அவருடைய படைப்பு நீங்க. ஆலயத்துல வியாதி இருந்தா எப்படி இருக்கும்? அதனால நீங்க வியாதியா இருப்பது அவருக்கு பிடிக்கல, அவரால் தாங்க முடியாது. அதனாலதான் ஒரு இடத்துல இருக்கு, வியாதியா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். திரளான ஜனங்களை கண்டார், வியாதியா இருக்கிறவர்களை சொஸ்தமாக்கி. தேங்க்யூ அப்பா. சோர்ந்து போயிடாதீங்க. இவ்வளவு நாளாச்சு மாத்திரை எடுத்து, இவ்வளவு நாளா ஆமா டாக்டர்கிட்ட பணம் வீணாகுதேன்னு நினைக்கிறீங்க. சோர்ந்து போகாம உம்மால முடியும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். பாடுறமா சுகமாக ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை பா 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 உன் பிள்ளைங்கப்பா சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா கத்தலா கரா காப்பா சந்தன லாக்கரா காபா ஜீசஸ். மனதுருகி மனதுருகி கரம் நீட்டி அதிசய செய்க. மனதுருகி வா வா ஐயா அதிசயம் செய்பவர், ஐயா அதிசயம். அப்பா தேங்க்யூ அப்பா. ஒருவரை கூட விடாதீங்க, ஒருவரை கூட விடாதீங்க. இப்ப கூப்பிடுங்க, ஏசையா ஏசையா ஏசையா. கூப்பிடுறப்பா கூப்பிடுறப்பா. உங்க தழும்புகளால் சுகமா,
அப்பா 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 உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா சுகம் ஆயிட்டப்பா. உங்க வார்த்தையா வல்லமையா உங்க வார்த்தையா சுகம் பலன் எனக்குள்ளே வாழ்ந்து செல்லுதே. வா. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவார் தமணி எங்கும் வா. பாய்கிறதே. எல்லாம் பாயட்டு என் பிள்ளைங்க பாவம். இந்த குழாய்கள் அற்புதம் நடக்கட்டும்பா செவிவார் பிள்ளைங்க. தமணி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே. சுகம் ஆயிட்டம்பா. உம் வார்த்தையால் சுகமானே. சுகம் ஆயிட்டம்பா. உங்க தழும்புகளால் ஆவிகள். சுகமானே. உங்க தயவினால் சுகமானே. அடிக்கடி வயசாக அந்த முதுகு தண்டுல அற்புதம் இல்ல, இடுப்பு வலிகள். சொல்லுங்க, முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு தண்டு இதயம் இடுப்பு வலிகள். மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. அடுத்து என்னையா? குடலா? குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கிறது. குடல் தோல் கணையம் வா. இரைப்பை வயிறு வா. சதையெங்கும் பாய்கின்றதே. இவ கூப்பிடுங்க. ரட்சகரே இயேசு. இயேசையா. வா. இயேசையா. அற்புதம் நடக்கட்டும். இயேசையா. பொல்லாத ஆவிகள் வெளியே போ. இயேசையா. உங்க வல்லமையால் சுகமாயிட்டம். சுகமானே. சுகம் ஆயிட்டம். உங்க வார்த்தையால் சுகமானே. சுகம் ஆயிட்டம்பா. உங்க தழும்புகளால் சுகமானே. கற்ப பையில அற்புதம் நடக்குது. தயவினால் சுகமானே. கட்டிகள் மறையட்டும். உங்க வல்லமையால் சுகமானே. சுவாச பகுதியில் அற்புதம் நடக்கட்டும். கிட்னி பகுதியில் அற்புதம் நடக்கட்டும். முட்டு பகுதியில், முட்டு, ஈரல், மூட்டு, கை, கால், திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. ஜீசஸ். ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. பாயட்டும்பா. எலும்பு நரம்புகள் ராஜா. சிறுநீரகங்கள் ராஜா. தலையெங்கும் பாய்கின்றதே. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஏசையா. ஏசையா. அப்பா. ஏசையா. அப்பா. ஏசையா. 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 வல்லமையால் சுகமானே. அப்பா. உங்க வார்த்தையால் சுகமானே. அப்பா. அப்பா. உங்க தழும்புகளால் சுகமானே. ஜீசஸ் நேம். உங்க தயவினால் சுகமானே. சொல்லுங்க, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து
பாயுதே. தலை முதல் கால் வர சுகம். பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வா. வல்லமை நதியா பரவி பாயுதே. பரவி பாயுதே. பரவி பாயுதே. நம்புகிறவர்களெல்லாம் கைதட்டி தேங்க்யூ சொல்லுங்க. இசையா. நல்ல கைதட்டி, நல்ல கைதட்டி, நல்ல கைதட்டி. பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive your healing. இசையா. Receive your healing. இசையா. Receive your healing. Receive your healing. இசையா. Receive. இசையா. Receive. சில பேர் இந்த உடல்ல ஆரோக்கியம் உணர்றீங்களா? உணர்றவங்க அப்படி கை வைத்து காட்டுங்க. அப்பா தேங்க்யூ அப்பா. சில பேர் இப்ப உணராட்டாலும் வீட்டுல உணர்வீங்க, போகும்போது உணர்வீங்க. கேரண்டி சொல்ல முடியும், இந்த இயேசு வந்தா சுகமும் செல்வமும் சேர்ந்துதான் வரும். சத்தா காப்பா, சத்தா காப்பா காத்தா, சத்தா காப்பா கா. அதுக்குத்தான் இயேசு இயேசு நான் கத்திட்டு இருக்கோம். இயேசு வேணும். அவர் வரும்போதே ஒரு பலத்தோட தான், பலன் கொடுக்கிற இயேசு, சுகம் கொடுக்கிற இயேசு. நன்றி அப்பா. இதனாலதான் சிலுவையில் அவர் தன் உயிரை கொடுத்துட்டு அத பேதுரு சொல்லும்போது, நான் பாவத்திற்கு மரித்து நீதிமானாய் வாழ நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்துட்டாருன்னு அதோட முடிக்கல. தழும்புகளால சுகம் ஆயிட்டோம். தழும்புகளால் சுகம். அந்த காயங்களால சுகம் ஆயிட்டோம். காயங்களால் சுகமாயிட்டேன். அப்படின்னு பைபிள்ல எழுதி இருக்கா? எழுதியிருக்கு. இந்த பைபிள்ல இருக்கிற எல்லா வாக்கு தத்துவமும் வாழ்க்கையில நடக்கும். தேங்க்யூ அப்பா. இப்ப சொல்லுங்க, நீர் நல்லவர் சர்வ. அப்படியே உட்கார்ந்துக்காங்க. நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா. அன்பிற்கு அளவே இல்லை. ஒவ்வொரு அப்பா புதிதாயிருக்கும் அப்பா. அவை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கும். இசையா இசையா. 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 இசையா இசையா. 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 முதல் முறை ஸ்ரீலங்கா போன போது அந்த மனதுருகும் பாட்டு வந்துச்சு. 91 92 தான் மனதுருகும் தெய்வமேனு பாடி ஸ்ரீலங்காவை விட்டு வெளியே வரும்போது பாடிட்டு வந்தேன். ஆண்டவர் மனதுருகி யுத்தமில்லாத ஸ்ரீலங்காவா மாத்திட்டாரா? அதற்கு பின்னால 2 முறை யுத்தம் ஓய்ந்தது. ஏறத்தாழ 2 முறையாவது போயிருப்போமா?
ஸ்ரீலங்கா அதிகமா போன தேசம் அதுதான். எனக்கு ஜனங்கள் பாவம். தேங்க்யூ அப்பா. அங்கேதான் இந்த பாட்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு இந்த பாட்டு தெரியும் இல்லையா? அதுவும் அங்கதான் வந்துச்சு. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. அதே போல இந்த ஸ்ரீலங்கா ஜனங்களை பார்க்க பிரான்ஸ் நாட்டு போயிருந்தேன். ஜெர்மனி, பிரான்ஸ், யூரோப் அந்த ஜனங்கள் தான் என்னை கூப்பிட்டாங்க. இந்த ஸ்ரீலங்கா ஜனங்கள் யுத்தத்தின் மத்தியில் சிதறடிக்கப்பட்டு உலகமெங்கும் போய் பிழைக்க போயிட்டாங்க, அகதிகளா. அதுல ஒரு இடம் தான் பிரான்ஸ், ஜெர்மனி. அப்படி ஒரு இடத்துக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, வாங்கய்யா. அப்ப போயிருக்கும் போதுதான் அவங்க வேதனையை பார்த்து தான் அவங்களுக்காக அப்ப அவங்களுடைய ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அதுல இப்படி ஒரு வாக்கு தத்துவம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு. 91 சங்கீதம் 10ஆம் வசனம் கொட்டை எழுத்துல எழுதியிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போறேன், அவங்க உடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஹோட்டல்ல தான் வேலை செய்யணும். அகதியா போனவங்களுக்கு என்ன கலெக்டர் போஸ்டா கொடுக்க போறாங்க? அகதியா போனவங்க இந்த ஹோட்டல், இந்த பெட்ரோல் பங்குல இப்படித்தான் வேலை பார்த்து ஆனா இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு 20 வருஷத்துக்கு அதுக்கு ஆண்டவருக்கு சந்தோஷம். இங்கிருந்து போன இந்துஸ் அநேகர் இயேசுவை தேடி சபைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவோ சபைகள் இன்னைக்கு ஆண்டவர் யுத்தத்துல ஒரு நன்மையை உண்டு பண்ணிட்டாரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கேன். அப்ப இந்த வரி என்ன செய்து அப்படியே எனக்குள்ள பேசுது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்படி வரி வரும்போதான் எனக்குள்ள பாட்டு வருது பாருங்க. அந்த பாட்டு தான் உங்களுக்கு தெரியும். மேஜர் கூட அப்படியே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு ஜீசஸ், வாதை உந்தன் கூடாரத்தை பக்காது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. லலலா 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 ஜீசஸ் ஜீசஸ் காரணம் உன்னதமான உறைவிடமாக்கி கொண்டார். ஜீசமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். ஆதாயமாக்கி கொண்டார். கூடாரத்தை அணுகாது மகனே, நேரிடாது மகனே. சந்தோஷமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், முடியுமா? வாதை உந்த கூடாரத்தை சொல்லுங்களேன்,
பார்த்துட்டியா வீட்டுக்காரரா? பாதை உந்தன் அதனாலதான் கையை கொடுத்து கூடாரம் ஜீசஸ் அணுகாது மகனே. பா பா பொல்லாப்பு நேரிடாது மகனே. அதுக்கு என்ன கண்டிஷன்? அடைக்கலம். உன்னதமான கர்த்தர். சொல்லுங்க, உன்னதமான கர்த்தர் உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாயிட்டாரு. உனக்கு தாபரமாய். தாபரம்னா என்ன? தங்குமிடம். நல்ல தமிழ், தங்குமிடம். சொல்லுங்க, தங்குமிடம். நமக்கு தங்குமிடமே அவர்தான். ஆமென். எவ்வளவு பெரிய மாளிகையா இருந்தாலும் அவர்தான் நமக்கு தங்குமிடம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நாங்க தங்குமிடம். ஜீசஸ் 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 நீங்க தான் எங்களுக்கு தங்குமிடம்ப்பா. நீங்கதான் எங்களுக்கு தங்குமிடம்ப்பா. அங்கதான் எங்களுக்கு சுகம். நீங்கதான் எங்களுக்கு சுகம். அங்கதான் எங்களுக்கு செல்வம். நீங்கதான் எங்களுக்கு செல்வம். அதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். நீங்கதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். கைதட்டியாமே சொல்லு. ஏசையா. Glory, 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 ஏசையா. glory, 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 glory. ஏசையா. வாழ்வாதாரம் நீங்கதான்ப்பா, நீங்கதான்ப்பா, ஏசையா. நீங்கதான்ப்பா. ஏசையா. அப்படி சொல்லித்தான் சொல்லுவார். உன்னதமான மோஸ்ட் ஹை காட், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர், மிக உன்னதமானவர், மிக உன்னதமானவர். அவர்தான் எனக்கு தங்குமிடம். ஆமென். நான் என் வாழ்க்கையில அதை பார்க்கிறேன். எங்க போனாலும் அவரோட எப்ப இருக்கலாம்னு நான் ஏங்குவேன். என் பிள்ளைகளுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய மாளிகை போனாலும் அவருக்கு ஜெபிக்கிற ஒரு இடத்தை தேடுவேன். ஒரு இடம் வச்சிருப்பேன், எங்கிட்டாவது கண்டுபிடிச்சிக்கிடுவேன். இஸ்ரேல் வீட்டுக்கு போனா ஒரு இடம் வச்சிருக்கேன் வெளியே. ஒரு பக்கம் ரூமுக்குள்ள இருந்தாலும் நான் அதிகமா ஏசிக்குள்ள இருக்கிறது இல்லை. கூடிய மட்டும் வெளியே வந்து ஒரு இடம் ஆசரிப்பு கூடாரம் வச்சுக்கிறேன். ஆமென். எனக்கு தெரியும் அவர் தான் எனக்கு தங்கும் இடம். ஆமென். அதுவும் சன்னியாசி, வேற எனக்கு என்ன யார் வேணும்? அப்படி ஒரு தங்கும் இடம் நீங்க இருப்பதாலதான் வாதை எந்தன் அணுகாது மகனே. அணுகாதப்பா. கை உயர்த்தி கொண்டாடுங்க. காணும்போதே அற்புதம், காணும்போதே சுகம். ஆட்டுக்குட்டி சாத்தானை ஜெயித்து ஏக்கபா கோரகபா சாத்தானை ஜெயித்து ஆவி உண்டு, வசனம் உண்டு, வா. அன்றாட வெற்றி உண்டு. ஆமாப்பா, ஆவி உண்டு, வா. வசனம் உண்டு, வா. அன்றாட வெற்றி உண்டு. லா 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 லா. லா லா லா. இஸ்ரேலை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் உன் பாடுகள் ஒரு நாளும் நாளும் வீணாகாது.
கர்த்தரே கர்த்தருக்குள் ஓ பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அதனால அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். லலலா 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 லக்கபஹஷலா ஷக்கபபபா ஆற்றல் அல்ல சக்தி அல்ல யாரால ஆவியினாலாகும் ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம். ஆமென். துணையாளர் முன் செல்கிறார். அதனால சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம். துணையாளர் முன் செல்கிறார். லலலா லலலா பா லா, 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 லா. லா, 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 லா. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார் சொல்லுங்க அழைத்தவரோ Glory. உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவாரா? காத்திடுவார். ஓ, ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். லலலா 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 பாதை உந்தன் கூடாரத்தை ஏமே காது மகனே. க்ளோரி காப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. யோர கைதட்டி ஏசையா. Glory, 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 ஏசையா. glory. ஏசையா. இன்னொரு விஷயம் ஏசையா. 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 சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். என்ன அழமையான ஒரு கட்டடம் பாருங்க. இந்த மாதிரி ஹால்லாம் ஹோட்டல்ல போனீங்கன்னா தீட்டி பிரிவான், லட்சங்காசை வாங்கிடுவாங்க. என்னப்பா 1 லட்சம் இல்லாம உள்ள போக முடியாது. அருமையா ஆண்டவர் இஸ்ரேலுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த தகப்பனுடைய தியாகம் நம்மெல்லாம் ஏசியில ஓசியா உட்காந்துருக்கோம் தானையா? காணிக்கை எடுத்தாலும் அது கட்டாயமா எடுப்பியா அப்படிலாம் சொல்ல மாட்டீங்கள. இது ஏசி ஓசி சொல்லுங்க. இது ஏசி ஓசி. ஓசி ஏசி கரெக்ட். ஓசி ஏசி. இது ஓசி ஏசி. ஓசி ஏசி. அது ஏசு தான் கொடுப்பார். இந்த இயேசுதான். உலகம் கொடுக்குமா ஓசி ஏசி? அப்பா அப்பா இயேசு தான் எல்லாம் ஓசியா கொடுத்து ஆமென். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். வேற என்ன? ஆமென். என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். அக்கமாக சாந்தாரா அதான் ஜீசஸ் சொல்லுங்க.
ஜீசஸ். லூயா ராமகதலரேகேபகா. இதுல இந்த பாட்டுல இந்த வசனம் அதிகமா என்னை தொடும். அழைத்தவரோ, அந்த 1 தெசலோனிக்கேயர் 5:24, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. நம்பத்தக்கவர். உண்மை உள்ளவர்னா இந்த தெய்வத்தை நம்பலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்பத்தக்கவர். இயேசுவுக்கு என்ன பெயர்? நம்பத்தக்க. சொல்லுங்க, நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர். அப்படியே செய்வார். என்னையா செய்வார்னா, சமாதானத்தின் தேவன் அவர் முற்றிலும் பரிசுத்தமாக்கிடுவார். ஆமென். உங்களுக்கு தெரியணும், இந்த பூமியில மிகப்பெரிய பாக்கியம் சுத்தமா வாழ்வது, பாவத்தின் மேல் ஜெயம் கொடுப்பது. ஆமென். அதுக்கு தான் ஜீசஸ் வந்தார். ஒரு பக்கம் பாவத்தை மன்னிக்கிறார் இல்ல, இயேசு உள்ள வந்தா நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது, கழுவப்படுது, மன்னிக்கப்படுது, மன்னிக்கப்படுது, கழுவப்படுது, கழுவப்படுது. தேங்க்யூ அப்பா. இயேசு என்ற பெயருக்கு அர்த்தமே ஜனங்களின் பாவங்களை நீக்கி காப்பாற்றுகிறார். ஏன் தெரியுமா? அந்த பாவத்தால வந்ததான் அந்த சாபம், இந்த சாபத்தால வந்ததான் அந்த நோய்கள், அதனாலதான் வறுமை, அதனாலதான் தருத்திரம், கடன். என் பிள்ளைங்க படுற பாடு இந்த பூமியில, இது ஒரு சாப பூமி. மனிதனுடைய பாவத்தால வந்த சாபம், அதுதான் நோயையும் வறுமை, தருத்திரம். ஆண்டவருக்கு தெரியும், இந்த பாவத்தை ஒரு வழி பண்ணா ஜனங்கள் சாபம் நீங்கும், நோய் நீங்கும், வறுமை நீங்கும். கூப்பிடுங்க, ஏசையா, 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 இந்த வசனம் முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவார் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. முற்றிலும் உங்களை பரிசுத்தமா, ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இயேசு வரும் வர. சொல்லுங்க, இயேசு வரப்போறாரா? வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சீக்கிரம் வரப்போறார். ஆமென். மாரநாதா அப்படின்னா அர்த்தம் வாரும் இயேசுவே. அவர் வருவர குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படும். என்ன பிராமிஸ் பாருங்க, 23. காரணம், இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறாரு. புதுசா வந்திருந்தீங்கன்னா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஏசையா, ஏசையா, நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க எனக்கு வேணும்பா. ஏசையா, ஏசையா, என் உள்ளத்துள் நீங்கள் வாசம் பண்ணணும், வாசம் பண்ணணும். தேங்க்யூ, தேங்க்யூ. நான் வரவேற்கிறேன், வரவேற்கிறேன். ஜீசஸ், ஜீசஸ், நான் வரவேற்கிறேன்ப்பா, வரவேற்கிறேன்ப்பா. ஜீசஸ், ஜீசஸ். அப்படி வரவேற்ற ஒவ்வொருவருக்குள்ளையும் இயேசு வந்துட்டார். ஆமென். இயேசு வந்துட்டார். வரவேற்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் இயேசு வந்துட்டார். இயேசு வந்துட்டார். அந்த நிச்சயம் வந்துருச்சா எல்லாருக்கும்? ஆமென். குறிப்பா புதுசா வந்திருந்தீங்கன்னா, சில பேர் வந்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இது ஒரு மதம் அல்ல. மதம் மாறிட்டியான்னு கேட்பாங்க. நம்ம அறியா, மதம் இல்லை, இது கடவுளோடு உள்ள ஒரு வாழ்வு. கணவனும் மனைவியுமாய் வாழ்கிற வாழ்க்கை போல இரவு பகலும் கூட இருக்கும் அல்ல, கணவனும் மனைவி, பிள்ளைகளும் தகப்பனும். அப்படி ஒரு வாழ்வு தான்
இயேசுவோட ஒரு வாழ்வு. ஆமென். அல்லது இயேசு பிடிக்கலன்னா கடவுள்னா சொல்லுவோம், கைதெடுத்து பார்க்கல. அந்த கடவுளோட, அவருக்கு பேர் ஒரு இயேசு அப்படின்றோம். கடவுளுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன? இயேசு. இயேசு. இயேசுனா காப்பாற்றுகிறவர், அவ்வளவுதான். அது எபிரேய வார்த்தை. நம்ம தமிழ்ல சொல்ல போனா காப்பாற்றும் கடவுள். காப்பாற்றும் கடவுள் சொல்லுங்க. இயேசு என்றால் காப்பாற்றும் கடவுள். காப்பாற்றும் கடவுள் இயேசு. சுத்த தமிழ் வந்துருச்சா? அப்ப இயேசுவே அப்படி கூப்பிடுறோம்னா, என்னை காப்பாற்றும் கடவுளே, அல்லது காப்பாற்றும் இறைவா. இறைவான்னு கூப்பிடுறோம்ல, என்னை காப்பாற்றும் இறைவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அப்படி கூப்பிடும் போது நமக்குள்ள வர்றாரு. சொல்லுங்க, எனக்குள்ள எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம், எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். இதனால நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் துதிப்பேன், ஆடி ஆடி பாடி பாடி மகிழ்வேன். ஆடி 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 மாதம் முடிய போதில்ல, நல்லா ஆடுங்க. ஆடி மாதம் முடிஞ்சிருச்சாயா? ஓடி சொல்லுவேன், ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் எங்க வந்துட்டாரு? வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே அவர் தேடி ஓடி வந்தார், அல்பர்கபா அவர் ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார், என் பாவம் அனைத்தும் ஒரே பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனுஷனாக மாற்றினார், புது மனுஷனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே எனக்குள்ளே என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார், ஹalleluya. அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஆமென். Glory. ஹalleluya, ஆமென். ஹalleluya. ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஆமென். இன்னொரு ஹalleluya. ஹalleluya, ஆமென். Amen. ஹalleluya, ஆமென். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஆமென். உள்ள வந்தவர் என்ன செய்கிறார்? என் பாவம் அனைத்தும்
நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும். ஆமென். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் என் பாவம் அனைத்தோ மன்னித்தார், புது மனிதனாக மாற்றி ஒரு புது சிருஷ்டியா மாறிடும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் நியூ இருந்தால் கிரியேஷன். கிறிஸ்துவுக்குள் நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. புது சிருஷ்டி. பாவம் அனைத்தும், அதோடு மட்டும் இல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அப்போ இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நமக்கு என்ன வந்துருது? அதிகாரம். 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 ஆண்டவர் சொன்னார்ல, அந்த லூக்கா அங்க 10, 17, 18 சொல்லுவார். அவங்க அந்த சீடர்கள்லாம் சந்தோஷமா போய் தெரு தெருவா போய் இயேசுவை பிரசங்கம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த இயேசு நாம சொன்ன உடனே பிசாசு ஓடும். ஆமென். அப்ப பேதுரு வந்து சொல்லுவாரு சந்தோஷமா, பிசாசு ஓடுது ஓடுது. உங்க நாம சொன்னா, உங்க நாம சொன்னா பிசாசு கீழ்ப்படியுது. பிசாசு கீழ்ப்படியுது. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இயேசுன்னு சொன்னா அது பிசாசு ஓடுது, ஓடு, கீழ்ப்படியுது. கீழ்ப்படியுது. நான் கூட ஜோக்கா சொல்லுவேன், என் வீட்டுல மனைவியே கீழ்ப்படிய மாட்டேங்கிறா, ஆனா இயேசுன்னா பிசாசு கீழ்ப்படியுது. ஜோக்கா என் வீட்டுக்காரி அப்படின்னு நானா கற்பனை பண்ணி பார்த்தேன். நமக்கு தான் வீட்டுக்காரி இல்லையே, கோச்சுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, பிசாசு ஓடுது. அப்ப சொல்றாரு, என் பேரை நீங்க சொன்னீங்கன்னா பிசாசு மட்டும் ஓடுறது இல்ல, பரலோகத்துக்கே உங்க பேரு போயிடும். ஆமென். பரலோகத்துக்கே உங்க பேர் போயிடும். ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. பாவம் மன்னிக்கப்பட்ட உள்ளே வந்த இயேசு செய்யற முதல் அற்புதம், பிசாச துரத்த வைப்பார். பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya. பேரின்பமே, ஹalleluya. ஆனந்தமே, ஹalleluya. ஆனந்தமே. துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya. எல்லாரும் சந்தோஷம், ஹalleluya. ஆனந்தமே, மகிழ்ச்சியா, ஹalleluya. ஆனந்தமே, glory. ஹalleluya. ஆனந்தமே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. உங்களுக்கு தெரியணும், சாத்தான் வியாதியை மட்டும் கொண்டு வர்றதில்ல, உங்களுடைய வருமானத்தில் கைய வைப்பான். ஆமென். ஏழ்மையை கொண்டு வருவான். ஆனா ஒண்ணு நல்ல செய்தி சொல்ல முடியும், இந்த சாத்தானை விரட்டும் போது உங்க கையில உங்க வருமானம் பெருகும். ஆமென். பெருகும். ஜெயிச்சிருவீங்க. ஆமென்.
வறுமை உங்களை மேற்கொள்ள முடியாது. என்ன ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவரோடு நடக்கிறவனுக்கு அவனுக்கு உழைப்பு உண்டாகும், ஒரு பிழைப்பு உண்டாகும். ஆமென். அந்த பிழைப்புல சரியான வருமானம் உண்டாகும். எப்படி? ஆமென். அப்படிதான் இருக்கு. அப்படிதான் வருமானம் உண்டாகும். ஆமென். அது 128ஆம் சங்கீதத்தில் இருக்கு. எல்லாம் வாக்கு தத்தம் நமக்கு இருக்கு. அவன் உழை கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான் அப்படின்றது நல்ல மொழிபெயர்ப்பு இல்லை. ஆங்கிலம் இருக்கு, he will eat the fruit of his labor. இப்ப லேபர் கொடுப்பாரு. உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஒருவேளை வெளிநாட்டு வேலையா அல்லது கவர்மெண்ட் வேலையா, சின்ன வேலையா, எதுவாக ஒரு வேலை, அதுல வருமானம் உண்டாகும். ஆமென். அப்படித்தான் என் இயேசு, அதுக்கு தான் இயேசு உள்ள வர்ற. நீங்க ஓட்டாண்டியா ஏழ்மையா இருப்பது அவருடைய சித்தம் இல்ல. நான் விசுவாசிக்கிறேன். அநேக குடும்பங்கள்ல வேலை தேடுறீங்க, இந்த வேலை கிடைப்பதாக, வேலை கிடைப்பதா இயேசுவின் நாமத்தினால 128வது சங்கீதம் முதல் வார்த்தையின்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வேலை கிடைப்பதாக. வேலை இல்லாமல் பிரயாசப்படுகிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நல்ல வேலை வாய்ப்பு உண்டாவதாக. வெளிநாடுகள்ல வேலைக்காக எதிர்பார்க்கிறவர்களுக்கு விசா கிடைப்பதாக, நல்ல கம்பெனி கிடைப்பதாக. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாவதாக. தொழில்களை ஆரம்பிக்க விரும்புகிறவர்களுக்கு தொழில்கள் வாய்ப்புகள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால நாங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த 128 நடப்பதா நடப்பதா. ஜெபிச்சது புரிஞ்சதா? உங்களுடைய தொழிலை ஆசீர்வதி. ஆசீர்வதி. தொழில் லாபம் இல்லையா? லாபத்தை கொடுப்பா. மற்றவங்களுக்கு இல்லாத லாபம் உங்களுக்கு வரும். ஆமென். மற்றவர்கள் கடைகள் தொழில் ஒருவேளை நசுங்கி போக நான் சொல்லல, ஆனா உங்க வேலை நசுங்கி போக, உங்க தொழில் நசுங்கி போகாது, உங்க தொழில் நஷ்டமாய் போகாது, வளரும். உங்க பிசினஸ் வளரும். எவ்வளவு போல்டா இஸ்ரேல் பாருங்க, எவ்வளவோ பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் போல்டா. அதுவும் வெளிநாட்டு பணமெல்லாம் இப்போ என்னென்னமோ பண்ணி FCR பண்ணி நிறுத்துறாங்க அந்த அரசாங்கம். தொண்டு நிறுவனங்களுக்கு வர வேண்டிய பணம் வரக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் ஜெபம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்ல வேலைகள் எல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காகவே பொல்லாத ஆவிதான் தொண்டு வர வேண்டிய FCR ஒரு பணம் வர வேண்டிய தடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் விட மாட்டாரு. இஸ்ரேல் நடத்துகிற அந்த தொண்டு நிறுவனம் ஒவ்வொரு நாளும் பல பேருக்கு சாப்பாடு கொடுக்கிற அந்த தொண்டு நிறுவனத்துக்கு காசு வருவதாக இயேசுவின் நாமத்தினால வர வேண்டிய இடங்கள்ல இருந்து பணம் வருவதாக, எதிர்பாராத இடங்களில் இருந்தும் வருவதாக இயேசுவின் நாமத்தில். உங்க வாழ்க்கையிலையும் வர வேண்டிய பணம் வருவதாக. உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க வேகமா வந்து கொடுப்பார்களா? நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள்ல ஒரு பொருளாதாரத்துல அற்புதம் நடக்குது. ஆமென். நீ உழைப்பின் பயனை உண்பாய். அதே போல இன்னொரு இடத்துல இருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் மேல மிகவும் பிரியமா இருக்கிறவர்கள், அவருடைய வார்த்தை மேல மிகவும் பிரியமா இருக்கு. எத்தனை பேர் பிரியமா இருக்கீங்க? ஆமென். அதனாலதான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க. 10:30 முடிச்சிருவியா? எத்தனை மணிக்கு முடிப்ப? 10:30. நான் பாட்டு 10:30 11:30 போயிட்டு இருக்கேன். கோச்சுக்கிறாரு, லேட்டா வர வந்துட்டேன். 11:30 ஆக போகுது. ஆனாலும் இந்த போறியெல்லாம் போக மாட்டியா? கைது ஏசையா 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 ஏசையா
இப்படி நெஞ்சில கை வச்சு, தகப்பனே, அநேகர் கடன்ல இருக்கலாம். இந்த கடன் நாளைக்கு இருக்காது, இருக்காது. இந்த மாதம் இருக்காது, இருக்காது. இந்த வருஷத்துக்குள்ள ஆமென். என் கடன் ஓய்ஞ்சு போகும், ஓஞ்சு போ, இல்லாமல் போயிடும். இல்லாம போய் நீங்க வாக்கு கொடுத்தீங்க. வாக்கு கொடுத்தீங்க. கர்த்தருடைய வார்த்தையில் மிகவும் பிரியமா இருக்கிற ஒரு வீட்டுல ஆஸ்தியும் செல்வமும் தங்கும்னு எழுதியிருக்கு. அவன் வீட்டுல ஆஸ்தியும் செல்வமும் தங்கும், தங்கும், தங்கும். இதெல்லாம் எப்படி வந்தது? அருமையான ஒரு ஆலயம். தகப்பனுடைய ஒரு ஊரா சைக்கிள போன உங்க அப்பா டானியல் ஒரு ஊரா போய் ஏசுதாண்டான்னு எங்கிருந்து வந்தார், எங்கிருந்தே வந்தார் உங்க அப்பா? ஆந்திராபாடு, தருமபுரி, ஆந்திராபாடு, ஆந்திரா. ஆந்திராவில இருந்து நம்ம இந்திராவுக்கு வந்திருக்காங்க. ஆந்திராவில இருந்து நம்ம இந்திராவுக்கு வந்து அப்ப என்ன இருந்துச்சு? அவருக்கு வாடகை வீட்டில் உட்காந்து ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போயிருக்கிறார். இன்றைக்கு அதனுடைய ஆசீர்வாதம் தான். நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபையில் ஐக்கியமா இருக்கிறவங்க, இந்த இப்பொழுது கூட புதுசா வந்திருக்கவங்க, இயேசுவால உங்க பொருளாதாரம் உயரும், உயரும், பெருகும். இயேசுவால உங்க பொருளாதாரம் பெருகும், உயரும். ஒரு 10 ரூபாய் 10,000 கையில வச்சுதான் இப்ப இருக்கிற ஜெபத்தோட்டம் ஒரு பெரிய காடு. இந்த மரங்களை வெட்டி ஒரு ஷெட்டை போட்டு பரலோகத்தை பார்த்து கூப்பிட்டோம். ஆண்டவரே, இந்த இடம் உங்க இடம், பல கோடி வேணும் கட்டடம் கட்ட, ஆனா உம்மால முடியும், உம்மால முடியும் என்று சொல்லி நாங்க உபவாசம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிச்சோம். இன்றைக்கு கைவிட்டாரா? கைவிடல. ஜெபத்தோட்டம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆமென். வாரம் ஜெபத் மாதம் வந்துருவாரு நம்ம இஸ்ரேல. இங்க ஒரு செட்டை கூட்டு வந்துடுவேன். இந்த பாருங்க எப்படி ஒண்ணுமே இல்லாம தான் நாங்க ஆரம்பிச்சோம். அதுல என்னன்னா, யார்கிட்டயுமே கடன் வாங்கல அல்லது கொடுங்கன்னு யாரையும் கட்டாயப்படுத்தல. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமென். கைவிட்டாரா? கைவிடல. உங்களை கைவிடுவாரா? கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் காட்டுங்க, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டார்? இயேசு
வா வா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்த பாவ மன்னிப்பு வந்துருச்சா? கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, Glory. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை Glory. இயேசு வா. கைவிட மாட்டார். வா. யார் என்னை கைவிட்டாலும் அப்பா இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டா. Glory. Glory. கைவிடவே அப்பா அப்பா கைவிடவே இன்னொரு விச மாட்டார். ஒரு மகன் ஒரு குடும்பம் கூட கைவிடப்படக்கூடாது. வீடு கைவிடப்படக்கூடாது. இயேசு கைவிடவே மாட்டார். அந்த நிச்சயத்தோட தான் நான் உங்களை அனுப்பணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் உங்களை கையை பிடிச்சு சொல்றாரு, உன் வலது கையை பிடிச்சு நான் சொல்றேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், ஆமென். நான் உனக்கு துணையா இருக்கேன். ஆமென். யா, இது கேரண்டியா நான் சொல்ல முடியும். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. தேங்க்யூ அப்பா. இன்னும் சில நிமிடங்கள். அப்போ ஒரு பக்கம் சுகமும் பொருளாதாரமும் கொடுக்கிறவர் தான், இன்னொரு பக்கம் முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்னு பார்த்தோம் இல்லையா? ஆமென். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்குவார். இன்னும் கடைசியா அந்த லூக்கா 17க்கு போயிட்டு 10:17க்கு போயிட்டு முடிப்போம். லூக்கா 10:17 நான் சொன்னல, இவர்கள் ஊழியம் ஊரெல்லாம் சென்று இயேசுதான் கத்திட்டு வர்றாங்கல்ல. ஆமென். இந்த பாடல் கூட தெரியுமில்ல, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான். சரியா? வெரி குட். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர், சொந்தமானார். Glory. சாவை வென்றவர், Glory. ஜீவனானார். Glory. சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டுகொண்டே ஒரு புதையல் Glory. கொண்டே, ஒரு Glory. தேசம் Glory. கொண்டே. பிள்ளைகளை பாருங்கப்பா, முடிக்க போறேன். ஆமென். பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான். என் ராஜா. Jesus. என் ரட்சகர். என் ராஜா. சர்வ வல்லவர் Glory. சொந்தமானார். Amen. சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன் அவர்தான். லக்கரலரக்கா. சாவை வென்றவர் என் மணவாளன். அப்போ அவர் என்ன செய்றாரு? பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பைகளெல்லாம் நீக்கிவிட்டார். Glory. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், Glory. பைகளெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர். சொந்தமானார். Glory. சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை
வருஷம் 26 தானே? ஆமென். 26ஆம் வருஷம் 7ஆம் வசனம், 7 நாளும் ஞாபகம் வச்சுக்கிறணும். 26:7 ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சாத்தானை, சத்துருவை துரத்துவீர்கள். அதுதான் பேதுரு சொல்லுவார், நாங்க உங்க நாம சொன்னா சத்துரு ஓடிட்டான். கீழ்ப்படுகிறான்றதை விட ஓடுறான். அப்ப நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், சத்துருவை ஜெயிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அதை பார்த்துட்டோம். அப்போ பாவம் மன்னிக்கப்படுது. அடுத்து குற்றமற்றவர்களாய் நாம் காக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ மனப்பாடம் பண்ணுங்க. நான் விடாம சொல்றது இதுதான். பாவம் மன்னிக்கப்படுது, பரிசுத்தம் உண்டாகுது. 23 பார்த்தோம்ல. 1 தெசலோனிக்கேர்ல ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்படி காக்கப்படும்? குற்றமற்றதாய் காக்கப்படும். முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படும். காரணம் யார் உள்ள வந்திருக்கா? இயேசு உள்ள வந்திருக்கிறார். முற்றிலும் பரிசுத்தம். கடைசி வர குற்றமற்ற வாழ்க்கை. ஆமென். ஒருவேளை அப்படி நாம தவறி குற்றம் செய்தாலும் உடனே அவர் என்ன செய்வாரு? தூக்கி. குற்றத்துல, பாவத்துல படுக்க விட மாட்டார். அவர்தான் ஜீசஸ். இயேசுவோட உறவு இருந்தா துணிந்து ஒருவன் பாவம் செய்ய விட மாட்டான். இதுக்கு எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு அது புரியுதா? இதுக்குதான் இயேசு வேணும். அவர் இருந்தா அப்ப நான் பார்க்கிறேன், துணிந்து தப்பு செய்ய விட மாட்டார். குற்றமற்ற வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. வாலிப பிள்ளைங்களா, முற்றிலும் பரிசுத்தம், கடைசி வரை குற்றமற்ற வாழ்க்கை. அதான் 23:1 தெசலோனிக்கேர்ல, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். கைதட்டு. ஆமென். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே அப்படி எழுப்புங்க. ஏசையா, glory, glory, glory. ஏசையா, ஏசையா, ஜீசஸ், ஏசையா, ஜீசஸ். சாத்தான் மின்னலை போல விழ காண்கிறேன். ஆமென். இந்த பொல்லாத உலகத்துல சாத்தான் விழணும் கீழே. ஆமென். யார் இருந்தா விழுவான்? இயேசு இருந்தா சாத்தான் மின்னலை போல விழுவான். மதுரை பட்டணத்தை பாழாக்குற சாத்தான் மின்னலை போல விழுவான். அதுக்கு தான் கூடி கூடி ஜெபம் பண்றோம். ஆமென். இரவு ஜெபம் அன்னைக்கு. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபை கூடுது. ஆமென். எதற்கு? சாத்தான் மின்னலை போல விழணும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும். எப்ப மிதிக்கிறோம்? துதிக்க மிதிக்கிறோம். எப்படி சொல்லுங்க? துதிக்க மிதிக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறோம். துதிக்க மிதிக்கிறோம். துதி. அவனை மிதி. சொல்ல துதி. மிதி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துதி. அவனை மிதி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சத்துரு பண்ற வேலைதான் இத்தனை. கடைசி
கடைசி எப்படி முடிக்கிறாரு பாருங்க. சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன்னு சொன்ன ஜீசஸ் அதோட நிறுத்தக்கூடாது. அதுக்கு அடுத்து சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்களா. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு புரியுதாப்பா? இதாயா இந்த கிறிஸ்டியானிட்டி. இயேசு உள்ள வர்றாரு, பாவம் மன்னிக்கிறாரு, பரிசுத்தமாய் வாழ கிருபை கொடுக்கிறாரு, பிசாச துரத்துறாரு. கடைசி அவர் சொல்றாரு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டார், பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டார் இயேசு. வாழ்வதுதான் என் வாழ்வின் நோக்கமெல்லாம், இயேசுவுக்காய் வாழ்வதுதான், இயேசுதான் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் இந்த நிச்சயத்தோட உங்களை அனுப்பணும். பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டார் என் இயேசு. அதனால என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான், என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். தேங்க்யூ அப்பா. அப்படி அர்ப்பணம் செய்கிறவங்களா கை வைத்து காட்டுங்க. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் எப்படி வாழ்வது? ஊரெல்லாம் சொல்லி இந்த மதுரை உலகம் இயேசுதான் ஜீவிக்கிறார். கண்களை மூடி போதும் நினைக்கிறேன். உற்சாகமா இந்த சபை கண்களை மூடி இந்த
இசையோடு சேர்ந்து ஒரு நிமிடம் உங்க ஜெபத்தை ஏறெடுங்க. ஒவ்வொருவரும் ஒரு தேவையோட வந்திருப்பீங்க இல்ல? தேவையை சொல்லுங்க. பா, எனக்கு இது வேணும்பா, என் குடும்பத்துக்கு வேணும்பா, என் பிள்ளைகளுக்கு வேணும்பா. அப்பா, ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்திற்கு பதில் உண்டாவதா? கண்களை மூடிக்கங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அந்தகார ஆவிகள் அகன்று போ. உனக்கு இடம் இல்லை என் பிள்ளைங்க வாழ்க்கையில். என் பிள்ளைங்க வாழ்க்கையில உனக்கு இடம் இல்லை. அதட்டுகிறேன். எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறட்டும். மாலையில் அழுக, ஆனா காலை வந்துருச்சு. ஆனந்தம் வந்துருச்சு. விடியல் வந்துருச்சு. விடியல் வந்துருச்சு. இரவு கடந்து போயிடுச்சு. இரவு கடந்து போய் பகல் வந்துருச்சு. பகல் வந்துருச்சு. துக்க வாழ்க்கை முடியுது. முடியுது. சுக வாழ்வு துளிர்க்குது. துளிர்க்குது. கடைசியா இந்த 2 வசனம் இஸ்ரவேல் அல்லவா? இந்த சபை இஸ்ரவேல் சபை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். இந்த சபையை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். அதுல சொல்லுவார், உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. அழகான, பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இஸ்ரவேல் சபையே, சமாதான பிரபு சபையே, யூ ஆர் பியூட்டிஃபுல். நீ பரவி பாய்கிற ஆறு, நதியோர வளர்கிற தோட்டம், வாசனை தருகிற சந்தனம், 3 ஆசீர்வாதம். இந்த ஊழியம் பரவி பாயும். இந்தியா எங்க பாயும், மதுரை எங்க பாயும், உலகம் எங்க பாயும். பாய்ந்து செல்லுகிற நதி, நதி, வற்றாத நதி, வற்றாத நதி. மாமா காத்தலா கராகாபா. நீங்க சாதாரண சபையா, சின்ன சபையா இருக்கலாம். நீங்க சின்னவன் 1000மாய், சிறியவன் தேசமாய் மாறுவான். தேசமாய் இப்ப பாக்குறது இல்ல, இதை விட மிகப்பெரிய ஆலயம், கேம்ப் சைட் என் ராஜா வச்சிருக்காரு. பெருக்கம் உண்டாகும். நதியோர வளர்கிற தோட்டம் அப்படின்னா எப்போதும் கனி கொடுக்கும் தோட்டம். கனி, அநேகர் சாப்பிடக்கூட கனி நீங்க தான். கடைசியா வாசனை தருகின்ற சந்தனம் நீங்க தான். தேவனை அறிகிற அறிவு தான் வாசனை. எவ்வளவோ வாசனை தைலம் இருந்தாலும் உண்மையான வாசனை தேவனை அறிகிற அறிவு. அந்த அறிவின் வாசனை இந்த மதுரை பட்டணத்திலே பரவும், தேசத்துல பரவும். உங்கள் சபையாக, கைகள் சபையாக. Glory, glory. கடைசியா, கடைசியா, கடைசியா. Yeah.
அப்பா. அருமையான மியூசிக் டீமுக்கு ஒரு சல்யூட் அடிங்க பார்க்கலாம். தேங்க்யூ. இவங்க தான் எனக்கு வலதுகரம். இது இல்லைன்னா ஓடாது எனக்கு வண்டி. நான் வரும்போது களைப்பாக தான் வந்தேன். சொன்னேன், லியோ என்னடா பாடி இப்படி பலவீனமாக இருக்கு, இந்த இரவு ஜெபம் தான் கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு வந்துடும். அன்னைக்கு இரவு ஜெபம் 2 hours சொன்னாங்க, நைட் ஃபுல்லாக முடிச்சது. அப்படின்னு வந்தா உங்களை பார்த்தா எல்லா வல்லமே வந்துருச்சு. கடைசியா ஒரு விஷயம். Glory, 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 glory.